Hello students, இன்னைக்கு நாம NCERT Class 11 Chemistry Chapter 2 Math Exercise 2.5 பார்க்கலாம். So question, yellow light emitted from a sodium lamp has a wavelength of 580 nanometer. Calculate the frequency and wave number of the yellow light. So, ஒரு sodium lampல இருந்து yellow light வந்து emit ஆகுது. அதோட wavelength வந்து கொடுத்துட்டாங்க 580 nanometer. நம்ம வந்து அதோட frequency and wave number ரெண்டையும் calculate பண்ணணும். First வந்து frequency. So, frequency calculate பண்றதுக்கு formula. Frequency equal to C by lambda. Okay வா? Cங்கிறது speed of light. இந்த value வந்து 3 into 10 to the power 8 meter per second. இது வந்து constant value. Next வந்து lambda. Lambdaன்றது wavelength. இது என்ன கொடுத்திருக்காங்க நமக்கு 580 nanometer. So first நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த நானோமீட்டர் மீட்டரா கன்வெர்ட் பண்ண போறோம். ஏன்னா ஸ்பீட் ஆஃப் லைட் வந்து மீட்டர்ல இருக்கு. அதனால நம்ம வந்து இதை மீட்டரா கன்வெர்ட் பண்ண போறோம். அப்ப என்ன பண்ணுவோம்? நானோ மீன்ஸ் 580 into 10 to the power minus 9 தானே நானோனா மீட்டர். தென் சயின்டிபிக் நோட்டேஷன் படி எழுதணும். அப்ப என்ன பண்ணுவோம்? இங்க வந்து 2 டிஜிட் தள்ளி டாட் வெப் அப்படிதானே. அப்போ 5.80 என்று இங்க வந்து லெஃப்ட் சைட்ல நம்ம வந்து 2 டிஜிட் தள்ளி வைக்கிறோம். அப்ப என்ன பண்ணுவோம்? 10 to the power 2 பண்ணுவோமா? அப்புறம் 10 to the power minus 9 இங்க 2 என்ன ஆகும்? 10 to the power minus 7 மீட்டர். ஸோ மீட்டரா கன்வெர்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபார்முலால அப்ளை பண்ண வேண்டியது. அப்போ ஃப்ரீக்வன்சி ஈக்குவல் டு C வந்து என்ன? 3 into 10 to the power 8 meter per second divided by lambda என்ன? 5.80 into 10 to the power minus 7 meter. Then இந்த 3 5.80 வால நம்ம வந்து டிவைட் பண்ண போறோம். அப்ப வேல்யூ வந்து 0.517 வரும். என்று இந்த 10 to the power minus 7 மேல போகும்போது 10 to the power plus 7 ஆகும். அப்போ 10 to the power 15. இங்க மீட்டர் கேன்சல் ஆயிரும். S வந்து டினாமினேட்டர்ல இருக்கு. ஸோ நாமினேட்டர்ல போகும்போது S பவர் மைனஸ் 1. தென் நம்ம வந்து எப்பயுமே சயின்டிபிக் நோட்டேஷன்ல தான் எழுதணும் ஆன்சரை. அதனால இந்த டிஜிட்டை வந்து என்ன பண்ண போறோம்னா ரைட் சைட்ல மூவ் பண்ண போறோம். இந்த டெசிமல ஒரு டிஜிட் தள்ளி வைக்க போறோம். ஸோ 5.17 into 10 to the power இங்க வந்து ரைட் சைட்ல வந்து டெசிமல மூவ் பண்றதுனால என்ன பண்ணுவோம்? 10 to the power minus 1. So 10 to the power 14 S minus 1. So இதுதான் என்ன அப்படின்னா அந்த எல்லோ லைட்டோட ஃப்ரீக்வன்சி. ஃப்ரீக்வன்சி கால்குலேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து வேவ் நம்பர் கால்குலேட் பண்ணலாம். வேவ் நம்பருக்கு வந்து ஃபார்முலா. வேவ் நம்பரோட சிம்பிள் mu bar equal to 1 by lambda. அவ்வளவுதான். equal to 1 divided by lambda ஓட வேல்யூ வந்து ஆல்ரெடி மீட்டர்ல கன்வெர்ட் பண்ணி வச்சிருக்கோம். என்ன? 5.8 into 10 to the power minus 7 மீட்டர். ஸோ இந்த 1 வந்து 5.8 ஆல டிவைட் பண்ணா நமக்கு கிடைக்கிற வேல்யூ 0.172 into இந்த 10 to the power minus 7 வந்து டினாமினேட்டர்ல இருந்து நாமினேட்டர் போகும்போது பிளஸ் ஆகும் to the power 7. அதே மாதிரி மீட்டர் மைனஸ் 1. தென் சயின்டிபிக் நோட்டேஷன்ல எழுதணும். அப்ப என்ன பண்ணுவோம்? இந்த டெசிமலை வந்து 1 டிஜிட் ரைட் சைடு மூவ் பண்ணுவோமா? அப்ப என்ன ஆகும்? 1.72. ஸோ ரைட் சைடு மூவ் பண்றதுனால என்ன பண்ணுவோம்? 10 to the power minus 1 பண்ணுவோமா?
7 minus 1, 6. 10 to the power 6 m minus 1. ஸோ இதுதான் என்ன அப்படின்னா அந்த எல்லோ லைட்டோட வேவ் நம்பர். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.